தயவு செஞ்சு போயிடாதீங்கண்ணா, போய் பாருங்க தெரியும். இது 150 ரூபா பாப்கார்ன். ஃபுல்லாக என்ன இருக்குது? எதுவும் இல்லை. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். இந்தியன் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணலை சார். சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். எனக்கும் சில விஷயத்தில் டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஆனால் ஓவரால் சப்ஜெக்ட் இஸ் வண்டர்ஃபுல். இல்லை அது ஆனால் ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க தெரியும். ஏன்னா ரொம்ப டிலேயில் வந்து இந்த படம் நிறுத்தி ஏதோ ட்ரை பண்ணி முடிச்சிருக்காங்க, அப்படி ஒரு மாதிரி கம்ப்ளீட் பண்ணி. பட் ஆனால் எங்களுக்கு அது ஒரு இன்கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. இந்தியன் தாத்தா வராரு, லஞ்சத்தை ஒழிக்க போறாரு, சுலுக்கெடுக்க வராரு, சுலுக்கெடுக்க போறாரு, போறாரு போறாரு. இந்தியன் பார்ட் 2 பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்டை, நாட்டுக்கு தேவையானதை சங்கர் சார் ரெடி பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னா, நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க முடியல. எதில் எடுத்தாலும் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா லஞ்சம், டெத் சர்டிஃபிகேட்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எது வாங்கினாலும் லஞ்சம். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காரு. என்னென்னா, நிறைய இடத்துல லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு பெருசாக போர்டை போட்டு உள்ளே அழகாக லஞ்சத்தை வாங்கிட்டு இருப்பாங்க பண்டல் பண்டலாக. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காரு. அதே மாதிரி நல்ல படித்த யங்ஸ்டருக்கு நல்ல வேலை கிடைக்கல. நம்மளே நிறைய பேரை பார்ப்போம், சுவிட்சில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. தம்பி என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னா, இன்ஜினியரிங்ண்ணா, நான் எம்சிஏ, நான் பிசிஏ அப்படின்னுவாங்க. அதே மாதிரி இந்த லோன் கட்ட முடியாத பாடுபடுற நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காரு. நல்லது பண்ண தலைவா நீ வா அப்படின்ட்டு நிறைய நடிகர்களை கூப்பிட்றாங்க, நிறைய பேர் வரமாட்டுறாங்க. அது ஏன்றதையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. ஒரு நல்லது பண்ணால் என்னெல்லாம் பிரச்சனை வரும், எந்த அளவுக்கு பாடுபடுத்துவாங்கன்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. ஒரு நல்லது பண்ணுறதால சித்தார்த்தோட அவங்க அம்மாவே இறந்துருவாங்க. அந்த லெவலுக்கு அந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்த செம்மையாக காட்டியிருக்காரு. நல்லது பண்ண ஏன் வரமாட்டுறாங்க, நல்லது பண்ண ஏன் பண்ண மாட்டுறாங்க, பண்ணால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத சங்கர் சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காரு. என்னன்னா, படத்தில் காமெடி கொஞ்சம் கம்மிங்க. இப்போ கண்டென்ட்டு மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, காமெடி கொஞ்சம் கம்மி. மற்றபடி படம் சூப்பர் தான். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். இந்தியன் தாத்தா வர சீன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்க்குறவங்களுக்குலாம் வர்மக்கலை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பிடிக்காமல் இருக்கும், அவங்களெல்லாம் பழி வாங்கிறதுக்கு அதை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஓவராலாக படம் அனிருத் மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப சூப்பர். நிறைய பேர் சொன்னாங்க ஏஆர் பண்ணியிருந்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏஆர் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும். அனிருத் அவர் ராக் ஸ்டார் தான், எப்பயுமே சூப்பராக தலைவன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது படம். இப்போ என்ன படத்தை பற்றி கேட்குறீங்கன்னா, இந்தியன் 2 பற்றி கேட்குறீங்க. நான் இந்தியன் 1 பற்றி சொல்கிறேன். மணிஷாகர் நல்லா பண்ணியிருப்பாங்க, சுகன்யா மேம் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் சூப்பராக இருக்கும். சங்கர் சார் அப்போ இருந்த சங்கர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். இந்தியன் 2 பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. அது என்ன படம் வந்து ஒன் வேர்டில் சொல்லணும்னா, இவ்வளோ பெரிய தேட்டர் ப்ரோ, உள்ளே உட்கார வச்சு கொட்டாயில் படம் ஸ்க்ரீனில் வந்து படத்தை காட்டின எப்படி இருக்கும், அவ்வளோ பழைய ஸ்க்ரீனில் பழைய முறையில் அந்த மாதிரி தான் பழைய ஸ்கிரிப்டை அப்படியே கொண்டு வந்து புதுசாக மாடிஃபை பண்ணுற பாரு, பிரம்மாண்டத்தை காட்டுற பாரு அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து அப்படி இருக்குமோ, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு படமாக இந்த படம் இருக்குது. அதுவும் கமல்ஹாசன் சார் வந்து ரொம்ப அந்த மேக்கப்லாம் போட்டு ரொம்ப வந்து அவர் நடிப்பே வெளியே தரல, அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிட்டாங்க. ரொம்ப புவராக இருக்குது. நீங்கள் விஸ்வரூபம் 2 பார்த்தீங்களான்னு தெரில. விஸ்வரூபம் 1 அளவுக்கு 2 இல்லை. அவர் கமல்ஹாசன் சார் எப்பவுமே வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நல்லா பண்ணுவார். அவர் அதனால தான் வந்து அவர் ஆண்டவர் அப்படின்ற ஒரு பெரிய இடத்துல வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆனால் அந்த விஷயத்தை வந்து அவர் இந்த படத்து மூலிமா அவர் டவுன் பண்ணிட்டாரா, இல்லைனா ஸ்கிரிப்டை வந்து அவர் ஏன் இதை பண்ணார், இல்லைனா அவர் உள்ளே வச்சதுனால சங்கர் சாரால் பெருசாக எதுவும் பண்ண முடியலையா. ஏன்னா பழைய ஸ்கிரிப்ட், ஏன்னா 90s வந்த ஸ்கிரிப்டை வந்து மறுபடியும் அந்த மேஜிக் கொண்டு வரணும்னா முடியாது. தளபதி ஒரு மேஜிக், தளபதி படம் மேஜிக், அந்த இந்தியன் படமும் மேஜிக், பாஷா பயங்கரமான மேஜிக். அந்த மேஜிக்கில் மறுபடியும் 2K கிட்ஸில் கொண்டு வரவே முடியாது ப்ரோ. அவங்க கிட்ட வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு இவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும். சும்மா அதே நாடகம் மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு அழுகாச்சு அப்படின்ற மாதிரி. இந்த காலகட்டம் 2K கிட்ஸாக இருந்தாலும் 90s கிட்ஸாக இருந்தாலும் பிரச்சனை ஒன்று தானே. இப்போ இருக்கிற பிரச்சனை தான் அப்போ இருந்தது, இப்போ அதோட அதிகமாக தான் இருக்குது அரசியல். ஆனால் அந்த பிரச்சனை
நமக்கு இதுலேயே தெரிஞ்சது, வாட்ஸ்அப்லேயே தெரிஞ்சது. அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் உட்காந்து பார்க்கணும் சொல்லுங்கள்? அதுதான் முக்கியம். இப்போ ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறேன்னா, இப்போது ஜவான் படம் எடுத்துக்கோங்களேன். சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஆரம்பத்தில் வந்து அந்த ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போகிற மாதிரி மெட்ரோலாம் வந்து நிறைய விவசாய பற்றி பேசுவாங்க. ஐயோ படம் ஃபுல்லாக விவசாய பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்னு தலைவரை கை வச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஸ்கிரிப்டை மாற்றி வேறு மாதிரி கொண்டு போயிட்டார். அவர் அப்பா கேரக்டரில் கொண்டு வந்து அப்புறம் இவங்களுக்குள்ளே சேசிங்க அது இதுன்னு ஒரு படத்தை ஒரு 1000 கோடிக்கு அடிக்கிற அளவுக்கு ஒரு படத்தை எப்படி கொண்டு வரலாம், அது வந்து வசூலுக்காகவே எடுக்கணும்னு சொல்லலை. ஆனால் ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா, இன்னும் டைம் கொடுத்துருந்தா, இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு படமாக வந்திருக்குன்னு தான் நான் எதிர்பார்ப்பே தவிர ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்கண்ணா, போய் பாருங்க தெரியும். Really rocking film. Shankar's brain is amazing. Indian to சங்கருக்கு உண்மையிலே இந்த மாதிரி தேசப்பற்று இருக்கிற 1-2 கூட இருப்பாங்களா, இவருக்கு அப்புறமா இன்னொரு டைரக்டர் வருவாங்களான்னு டவுட். தட் இஸ் சங்கர். ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஃபிலிம். சார் சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். எனக்கும் சில விஷயத்தில் டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஆனால் ஓவரால் சப்ஜெக்ட் இஸ் வண்டர்ஃபுல். சார் இப்படி இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஃபிலிம் இஸ் வண்டர்ஃபுல், சூப்பர். இல்லை அவங்க எல்லாம் ஒன்று தான், அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடும் இல்லை. நம்ம தான் வேறுபாடு பார்க்குறோம். எல்லாம் நல்லா இருக்கு. இது 150 ரூபா பாப்கார்ன். உள்ள என்ன இருக்கு? எதுவும் இல்லை, நத்திங் இஸ் தேர். அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். இந்தியன் 2 28 இயர்ஸ் கழிஞ்சு வருது. சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனால் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம்ல, அது பண்ணலை. 150 ரூபா பாப்கார்ன் எதுவும் இல்லை. 200 ருபீஸ் டிக்கெட்டு. மியூசிக்லாம் ஓகே, மற்றதெல்லாம் ஓகே. பட் மெசேஜ்லாம் இருக்குது. பட் கமல் சாருக்கு என்னன்னு சொல்ல தெரியல. நல்ல விஷயங்கள், சோஷியல் மெசேஜ் எல்லாமே இருக்குது. பட் ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு எனக்கு தூக்கம் வந்துச்சு பாதியிலே. ஸ்லோவாக இருக்குதா, லேகாக இருக்குதா என்னன்னே தெரில. இல்லை அதை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. சங்கர் பாட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. சங்கருடைய கதையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்லை அதாவது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் சங்கர் இதில். ஏன்னா நிறைய மூவிஸ் சங்கர்த்து பார்த்துருக்கோம். பட் அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மியூசிக் ஓகே. இல்லை அதில் பெருசாக காமெடி ஒன்றும் இல்லை. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அது ஆனால் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க தெரியும். ஏன்னா ரொம்ப டிலேயில் வந்து இந்த படம் நிறுத்தி ஏதோ ட்ரை பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படி ஒரு மாதிரி கம்ப்ளீட் பண்ணி. பட் ஆனால் எங்களுக்கு அது ஒரு இன்கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆமாம். இல்லை ஃபஸ்ட் பார்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். பட் இந்த செகண்ட் பார்ட்டில் அப்படியே அப்ரப்டாக எங்கேயோ விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன சொல்ல வராங்கன்னு தெரில. தேர்ட் பார்ட்னு திருப்பி அடுத்து வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ப்ராப்ளி தேர்ட் பார்ட்டாவது அவங்க ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜ் எடுத்துன்னு வரணும். இல்லை உள்ள பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் மைண்டில் நிற்கிற மாதிரி யார் சொல்லலாம்? ஜெயசூர்யா பண்ணியிருக்காரு, சித்தார்த் பண்ணியிருக்காரு, கமல் சார் ஆகட்டும், பிரியா பவானி சங்கர். இல்லை அது மாதிரி ஒரு 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 சஸ்டைனபிள் திங்கிங் வந்து எங்களுக்கு கொடுக்கலாம் அந்த வியூவர்ஸ்க்கு. ஓகே இந்த கேரக்டரை இதோட ஒன்றி போவாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அது இட் வாஸ் கீப் ஸ்விட்சிங். ஓகே ஸோ அதனால் எங்களால் ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது எங்களுக்கு. ஓகே ஸோ அதனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண, ஏன்னா இங்கே எல்லாமே பிக் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கா. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் ரொம்ப ஹை. தாத்தா எதுவும் ரியாக்ட் பண்ணல. அவர் அடுத்த படம் தான் ரியாக்ட் பண்ணுவார் போல். அதுதான் வந்து வெயிட் பண்ணுறோம். ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் நல்லா நிற்கிற மாதிரி மைண்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. சித்தார்த் சார் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு மெயின் சோல் தான் அந்த படத்துக்கு. ஆமாம் வீக் சார் பாபி சும்மா நல்லா டெரராக கொஞ்சம் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ரோல் நல்லா கொடுத்துருக்காங்க. படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது நடிப்பறக்கன். அவர் இன்டர்வியூலேயே சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வராரு. அவர் மெயின் வில்லனா அடுத்த பாட்டில் தான் வருவார் போல். ஆமாம் பெருசாக ரோல் இதில் கொடுக்கல. ஸோ மெயினாக என்ன பொலிட்டிக்கல் தான் ஃபுல்லாக பேசியிருக்காங்களா இல்லை எல்லா சம்மந்தப்பட்டதும் பேசியிருக்காங்க. எல்லா துறையில் இருக்கிறதும் பேசியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள பிரச்சனைகள் பேசியிருக்காங்க. மெடிக்கல் எரர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்புறம் எல்லாமே இருக்குது. இந்த கிரனைட் குவாரி அது இதுன்ட்டு சில கேங்கில் மாஃபியாஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படி சங்கர் சார் வந்து பிடிச்சி பண்ணியிருக்காரு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.